இப்ப மட்டும் நான் ரவி மோகன் அண்ட் ஆர்த்தியோட ஃப்ரெண்டா இருந்திருந்தா இந்த 5 விஷயத்த ரெகுலரா பண்ண சொல்றேன். இது அவங்க மட்டும் இல்ல, பிரேக்கப் ஆன நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கூட பண்ணலாம். பேபி போஸ். ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த ஆசனாவை நீங்க பண்ணா சேஃபா இருக்கிற ஃபீல் கொடுக்கும். மைண்ட்ல இருக்கிற ஓவர்லோட ஸ்லோவா காம் பண்ணும். கேமல் போஸ். இத ஹார்ட் ஓபனர்னு கூட சொல்லலாம். சேட்னஸ், ஹார்ட் பிரேக்ல இருக்கும்போது உங்க செஸ்ட் ஏரியா டைட்டா ஃபீல் ஆகும். இத ஓபன் பண்ணி இமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகிற ஸ்பேஸ இந்த ஆசனா நமக்கு கொடுக்கும். பஷ்டிமுத்தான் ஆசனா. ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஆசனாவை நீங்க பண்ணும்போது காமா ஃபீல் பண்ணுவீங்க. பாடியும் மைண்டும் ஸ்லோவா ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இதை பண்றப்போ உங்க லைஃப்ல நடந்ததை ரிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. விபரீத் கரணி. ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி எது இருந்தாலும் இதான் பெஸ்ட் மெடிசன். இதை பண்ணும்போது பிளட் ஃப்ளோ காம் ஆகும், தாட் பேலன்ஸ் ஆகும். ஏர்லி மார்னிங் இதை பண்ணாலே மேஜிக் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஷவாசனா, த ஃபைனல் சரண்டர். ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஆசனாவை பண்ணும்போது தான் தெரியும் இது ஆசனா இல்ல, அமைதின்னு. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நாளுக்கு நடுவுலையும் இந்த ஆசனாவை பண்ணும்போது எமோஷன்ஸை ஃபீல் பண்ணாம ஜஸ்ட் ப்ரீத் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஹெவியா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த ஆசனாஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க யோகான்னு கமெண்ட் பண்ணுங்க.